ஓம் தென்னாடுடைய சிவனே ஓற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி ஏகந்தத்துறையந்தாய் ஓற்றி பாகம் பெண்ணுரானாய் ஓற்றி. ஓம் சிவாய நம. ஓம். அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே அனைவருக்கும் வெற்றி விநாயகர் திருக்கோயில் சார்பாகவும் மகா சிவனுடைய சார்பாகவும் அனைவருக்கும் சிவராத்திரி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிவராத்திரி என்பது மக்களுக்கு ஒரு முக்கியமான திருநாளாகும். எப்படி மகா சக்திக்கும் நவராத்திரியோ அதே மாதிரி சிவனுக்கு சிவராத்திரி. இந்த சிவராத்திரி திருவிழாவில் ஒரு நாள் முழுவதும் தியானம், யோகம், பஜனை, வழிபடுதல் செய்து வந்தால் உங்களுக்கு ஒரு வருடம் சிவன் தியானம் செய்த ஒரு பலன் கிடைக்கும். மேலும் இந்த வருஷம் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்பவும் விசேஷமாக இருப்பதாக ஒரு சொல்கிறார்கள். அதனாலே அனைவரும் சிவராத்திரி அன்று சிவன் கோயில் சென்று சிவனை வழிபட்டு நல்லதை ஏற்றுக்கொள்கிறோம். மீண்டும் இந்த வெற்றி விநாயகர் திருக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் மூலிகையிலாலே கொண்டு வந்து சிவனை பிரதிஷ்டை செய்து மக்களுக்காக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே 4ஆம் ஆண்டாக இன்று அந்த வெற்றி விநாயகர் பெருமாள் அருளாலும் ஆஞ்சநேய சுவாமி அருளாலும் மற்றும் தெய்வீக சக்தியினாலும் ஒரு மூலிகை சித்தருடைய அனுக்கிரகத்தாலும் இந்த வெற்றி விநாயகர் பெரும் பிரதர்சன பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 5 பஞ்சமூலிகைகள், அதாவது வில்வம், அருகு, நெல்லி, பன்னி, பஞ்சகஸ்தூரி, திருமஞ்சனம், வாசனை பொருள்கள் அனைத்தையும் சேர்ந்து, அத்துடன் கோமாதா என்று சொல்லப்படும் நாட்டு பசுமாட்டு சாணம் என்று சொல்லவும் நந்தி சொல்லப்படக்கூடிய காளையின் சாணமும் சேர்த்து சித்தர்களின் முறைப்படி சித்தர் வழிகாட்டுதலின் பேரில் ஆகம முறைப்படி இது ரொம்ப முயற்சி பண்ணி செய்து செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான மகா சிவலிங்கத்தை இதற்கு ஆதி ஈஸ்வர தியான சிவலிங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது ஆதியிலே உற்பத்தியான சிவனுடைய தியானமாக விளங்கும் சிவலிங்கத்தை நீங்கள் தரிசனம் செய்வது ரொம்ப புண்ணியமாகும். எங்கும் நீங்கள் இதுவரை கண்டிராத, கேட்டிராத, பார்த்திராத, இனிமேலும் பார்க்க முடியாத ஒரு மகா சிவலிங்கமாக காட்சி தருகிறார். அதான் அற்புதமான சிவலிங்கம், அதிசயமான சிவலிங்கம். அதாவது நீங்கள் மரத்தாலும் கற்களாலும் மற்றும் நவவாசனத்தாலும் செய்த சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் மூலிகை பூவால் செய்யப்பட்ட சிவலிங்கம் இதுதான் முதல் தடவை என்று நான் கருதுகிறேன். அதனால் அனைவரும் வந்து ஒருமுறை இதை தரிசனம் செய்து இவர் அருள் பெற்று அனைவரும் வாழ வேண்டும். அதாவது இவரை வழிபடுவதால் வீட்டில் பல நன்மைகள் ஏற்படும். அதாவது சனிக்கிரக தோஷம், ராகுகேது தோஷம் போன்ற பல கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகி பல தீய சக்திகள் விலகி பல நன்மைகள் கிடைக்கும் என்பதும் பல வியாதிகள் நீங்கும் என்பதும் சிவனுடைய வாக்கு. அதனால் இந்த சிவலிங்கத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து சில நாட்கள் வழிபட்டால் உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள் நீங்கி நன்மை உண்டாகும் என்பது சித்தர் வாக்கு மட்டுமல்ல, அடியவனுடைய அனுக்கிரகம் கூட. அதனால் நீங்கள் அனைவரும் முடிந்த அளவில் இதை வந்து தரிசித்து வணங்கி அனைவரும் வாழ வளமுடன் வாழ்க வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.